எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளால் அதாவது மக்களை நல்லா கேட்டுக்குங்க, ஒரு நல்ல தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக நல்லது நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னா, அவரை தடுக்கிறதுக்கு எத்தனை கருப்பு ஆடுகள் வந்து உருவாக்கப்படுது பாருங்களேன். யார் யாரெல்லாம் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து நீ இவனை பற்றி பேசு, அவனை பற்றி பேசு, இவனை தப்பாக அறிக்கை கொடுன்னு சொல்லி இந்த திமுக ஆளுங்கட்சி வந்து யாருக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்குது பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே, இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. ரஜினிகாந்த் அவங்க அறிக்கை கொடுத்தது நேற்றுலேருந்து, அதாவது இதே ரஜினிகாந்த் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நாங்களாம் கண்ணியை விட்டு கதறி இருக்கிறோம், அழுதுருக்கிறோம். என்னடா நம்ம கும்பிட்ற சாமியெல்லாம் வேண்டிக்கிறோம், கும்பிடாத சாமி வேண்டிக்கிறோம், தயவு செஞ்சு வந்து ரஜினிகாந்த் ஐயா வந்து உயிர் பழைக்க வச்சுருங்க, நல்ல மனுஷன், யாருக்கு எந்த கெடுதல் பண்ணலை, எந்த ஒரு தீங்கு நினைக்கல, தன்னுடைய சக போட்டியாளர்களை கூட அவருக்கு துரோகம் நினச்சதில்லை, ஓடி ஓடி போய் வந்து சில விஷயம் ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டை யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட எல்லாம் விஜய் தான் சொன்னாங்க. ஏன் இப்போ கூவி கூவி பேசுகிற சீமானாக இருக்கட்டும், விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொன்னால், அப்படி சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், அவரும் வந்து விஜய் தான் சொன்னாங்க. அப்போ ரஜினிக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் சீமான் வந்து பேசாத பேச்சே கிடையாது, சாட்டை திரும்புறங்க பேசாத பேச்சே கிடையாது. அந்த அளவுக்கு கேவலமாக, எச்சத்தனமாக, கொச்சத்தனமாக ஒரு அவங்க ரஜினிகாந்த் அவங்க வீட்டில் கூட ஒரு பெண்கள் இருக்காங்களே சொல்லிட்டு அவருடைய பெண்ணுக்கு கூட வந்து மதிப்பு கொடுக்காம இடுமாவனை கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாரா அப்படின்னு சொல்லிலாம் சாட்டை துறைமுறை பேசியிருக்கிறான். அவன் பேசுகிற ஆடியோ எல்லாமே வீடியோ எல்லாமே வந்து யூடியூப் சேனலில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்களை கழுவி ஊற்றும் போது கூட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வாயை திறக்கலை, ஒரு அறிக்கை விடலை. ஆனால் ஆதவர்ஜுனா வந்து வேறு எதுவுமே பேசலைங்க. எல்லாருமே இப்போ பாருங்கள், ரஜினி ரசிகர் நான் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே ரஜினிக்கே வந்து ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த திமுக ஏற்கனவே நான் ஒரு பதிவில் போட்ட மாதிரி ரஜினி அவர்களுடைய மூஞ்சில் கரியை பூசி விட்டுருச்சு. 2011 வடிவேலு, 2026 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடக்காயாக யூஸ் பண்ணுறது இந்த திமுக. 2011 வந்து எப்படி வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியலையோ, அதே மாதிரி 2026 எதிர்கட்சியாக கூட வரக்கூடிய தகுதியை திமுக இழந்துருச்சு. ஏற்கனவே தமிழக மக்கள் வந்து நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க, உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுறாங்க, யார் யாரெல்லாம் தூண்டி விடுது, யார் யாருக்கு பணம் கொடுத்து எந்தெந்த கட்சியெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமோ அந்தந்த கட்சியெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்குது இந்த திமுக அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நான் ஒத்தாள் என்னை வந்து எல்லா பேரும் எதிர்த்து நிற்கிறேன்.